யூசுவலாவே நம்ம ஒரு டயலாக் கேட்டிருப்போம். என்ன டயலாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க மிருகத்தை தட்டி எழுப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன மிருகம் அப்படின்னு நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் அதுக்கான பதில் வந்து இந்த புக்கு படிக்கும்போது எனக்கு கிடைச்சது. அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஜெயண்ட் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த ஜெயண்ட்டை வந்து நம்ம தட்டி எழுப்பணும்னா நமக்கு நிறைய நல்ல விஷயம், சக்சஸ்ஃபுல்லான விஷயம்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அது எப்படி நம்ம தட்டி எழுப்புறது? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. எல்லாரும் பொங்கலுக்குலாம் ரெடி ஆயிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். ஓகே. ஸோ ஒவ்வொரு வாரமும் நான் ஒவ்வொரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன். அந்த வகையில இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் அவேக்கன் தி ஜெயண்ட் வித்தின், ரிட்டன் பை டோனி ராபின்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த டைட்டிலை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். என்னது ஜெயண்ட்டை தட்டி எழுப்பணுமா, அது எப்படி அப்படின்னு நீங்க கேக்குறீங்கல்ல. ஸோ இங்க இவர் வந்து ஜெயண்ட்ன்றது எதை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள நிறைய நல்ல விஷயம், நமக்குள்ள ஒரு டேலண்ட் தூங்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா, நமக்கே தெரியாது. எனக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நமக்குள்ள தூங்கிட்டு இருக்க டேலண்ட்டை ஜெயண்ட்னு சொல்றாரு. ஸோ அதை எப்படி நம்ம தட்டி எழுப்புறது, நம்ம அதை எப்படி வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றதுக்கு டோனி ராபின்ஸ் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் இந்த புக்கில் பார்க்க போகிறோம். ஓகே, ஆர் யூ ரெடி? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள தூங்கிட்டு இருக்க ஜெயண்ட்டை தட்டி எழுப்புறதுக்கு ரைட்டரே ஒரு எக்ஸாம்பிளா இருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா டோனி ராபின்ஸ் வந்து ஒரு மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டு, எல்லாமே ஃபெயிலியரா இருக்கு, நம்ம லைஃப் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரூம்குள்ள உட்காந்து தனியா அழுதுட்டு இருக்காராம். என்னடா இப்படி நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோக பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காராம். அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. நாம ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கணும், நமக்குள்ள என்ன திறமை இருக்கு, ஓகே நாம பேசினா நிறைய பேர் கேட்கறாங்க, அப்போ நாம அதை யூஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா வந்தாரு, ஒரு ட்ரெயினர், நல்ல செமினார் கண்டக்ட் பண்றவரெல்லாம் வந்தாரு. ஸோ அவரோட ஸ்பீச்சை கேட்கறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5000 மெம்பர்ஸ் தான் வருவாங்க நம்ம எதிர்பார்த்து ஆடிட்டோரியம்லாம் புக் பண்ணா, அதுக்கு மேலே மெம்பர்ஸ் வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வந்து பெரிய ஸ்பீக்கர் ஆயிட்டாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு காரணம் எனக்கு அன்னைக்கு எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த ஜெயண்ட்டை தட்டி எழுப்புறது தான். ஓகே, தட்டி எழுப்பணும் எப்படி தண்ணி தெளிச்சா எழுப்புறது அப்படின்னா, அவரு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாருன்னா, லைஃப்ல ஒரு விஷயம் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம டெசிஷன் எடுக்கணுங்க. ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்கணும். இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் அன்சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் இதுதாங்க வித்தியாசம். சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து எப்பயுமே ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஆனா இந்த டெசிஷன் அவ்வளவு சீக்கிரம் நம்ம எடுத்துட முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் எனக்கு தோணும் என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே அப்படின்னு. டெசிஷன் எடுக்கிறதுல நமக்கு சாய்ஸும் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் படம் பார்க்க போகணுமா, உட்காந்து படிக்கணுமா அப்படின்னு நாம தான் டிசைட் பண்ணணும். இல்லை நான் கேம்ஸ் விளையாடணுமா, இல்லை யூஸ்ஃபுல்லாக ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னா அதையும் நான் தான் யோசிக்கணும். ஸோ டெசிஷன் எடுக்கும்போது நாம தான் அதை கரெக்டாக யூஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, டெசிஷனுக்கும் விஷுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரைட்டர் சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், டெசிஷன் அப்படின்னா நம்ம எடுத்து அதை ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றாரு. இப்போ நான் டெய்லியும் வந்து ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது வந்து டெசிஷனா மாறணும்னா நீங்க டெய்லி ஜிம்முக்கு போய் காட்டணும். அதுக்கு பதிலா நான் டெய்லி ஜிம்முக்கு போகணும்னு ஆசை மட்டும் பட்டோம்னா அது விஷன்னு அர்த்தம். ஸோ டெசிஷனுக்கும் விஷுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு. சரிங்க, இந்த டெசிஷனை எப்படி ஸ்ட்ராங்கா எடுக்கிறது அப்படின்னா அதுக்கு 3 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சாப்பிட போறேன் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறேன்னா அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். எதெல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டு அப்படின்றத நான் ஃபோக்கஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். அடுத்து செகண்ட் விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்றத யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க இந்த வீடியோ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுல இருந்து நீங்க என்ன பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்க்கணும். அடுத்து தேர்ட் விஷயம், ஓகேங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க, என்ன விஷயம் எடுக்கணுமோ அதை அப்சர்வ் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணணும், ஆக்ஷன்ல கொண்டு வரணும். ஸோ நீங்க என்னென்ன விஷயத்த அப்சர்வ் பண்ணீங்களோ அதை ஒரு நோட் புக்ல எழுதி வச்சு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாருங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஓகே டெசிஷன் எடுத்தாச்சு. இந்த டெசிஷன் எடுக்கும்போது நமக்கு 2 பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாரு. கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்னா, டு அவாய்ட் பெயின் அப்படின்னு.
இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படணும், பெயின் எல்லாம் வரும், உடம்புக்கு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் அந்த விஷயத்த வந்து விட்டுருவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா எனக்கு பெயின் வரக்கூடாது ஆனால் சக்ஸஸ்ஃபுல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷனை நம்ம விட்டுருவோம். ஸோ இந்த பெயினை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னு மோஸ்ட்டாக நினைக்கக்கூடாது நல்ல விஷயத்துக்கு. அடுத்து டு கெயின் பிளஷர் அப்படின்னு சொல்றாரு. டு கெயின் பிளஷர்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு பிளஷர் கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு. ஸோ பிளஷருக்காக வேண்டி ஒரு வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதை ஒரு கனெக்ட் பண்ணிக்கலாங்க. என்ன தெரியுமா, நம்ம பெயினோட பிளஷரை கனெக்ட் பண்ணலாம். எப்படின்னா இப்போ நான் வந்து புக்கு படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாமுக்கு படிக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணோம், அது ரொம்ப பெயினாக தான் இருக்கும், போர் அடிக்கும், தூக்கம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெயினை வந்து பிளஷரோட கனெக்ட் பண்ணணும். எப்படி அப்படின்னா இந்த புக்கு படிச்சேன்னா நாளைக்கு என்ன வரும், மார்க் வரும். மார்க் வந்தா என்ன ஆகும், எனக்கு நினைச்ச குரூப் கிடைக்கும். நினைச்ச குரூப் கிடைச்சா என்ன ஆகும், சூப்பரான ஜாப் கிடைக்கும். இந்த மாதிரி அந்த பெயின்னால கிடைக்கிற பிளஷரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்மளோட டெசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் 3வது விஷயம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பிலீஃப். நம்ம ஒரு விஷயத்தை எப்படி நம்புறோமோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அன்னியன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனாலிட்டி ஸ்பிளிட் ஆகிட்டே இருக்கும், பார்த்துருப்பீங்கல்ல. அம்பி, ரெமோ, அன்னியன் இந்த மாதிரி பர்சனாலிட்டி மாறும்ல. அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு தடவை இந்த பர்சனாலிட்டி மாறும்போது அவங்களோட ஐ கலர் மாறுது, பிளஸ் அவங்களுக்கு ஒரு டிசீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ரெமோவா இருக்கும்போது எனக்கு சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அடுத்து என்னோட பர்சனாலிட்டி வந்து அன்னியனா மாறும்போது வேற டிசீஸ். ஸோ இப்போ நம்ம பிலீஃப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம உடம்பு, நம்ம டிசீஸ், நம்ம தாட் எல்லாமே மாறும். அதனால பிலீஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து டெசிஷன் எடுக்கும்போது நம்ம தாட் வந்து ஆக்ஷனாக மாறும்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு செகண்ட்ல கூட நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோசா பார்க்ஸ் அப்படின்னு ஒருத்தர். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பின மக்களுக்கும் வெள்ளையின மக்களுக்கும் போராட்டம் நடக்கும்போது அவங்க ஒரு பஸ்ல போயிட்டு இருக்காங்க ரோசா பார்க்ஸ். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளையின வராங்க, ஒரு வெள்ளையின மனுஷன் வராங்க. அவங்க வரும்போது எந்திரிச்சு இடம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரோசா பார்க்ஸ் வந்து ஏன் வெள்ளையின மக்கள் வந்தால் நான் உடனே எந்திரிச்சு இடம் கொடுக்கணுமா அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டே இருக்காங்க. ஸோ அன்னைக்கு அவங்க எடுத்த ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் தான் பின்னாடி மார்ட்டின் லூத்தர் வந்து இந்த கருப்பின மக்களுக்காக போராடினதுக்கு ஒரு பாதையா அமைஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அழகா வேர்ட்ஸ் யூஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு. இதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. கதைனா ஒரு வீடியோ நம்ம பார்த்திருப்போம் எல்லாருமே, இது ஃபேமஸான வீடியோ தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளைண்ட் மேன் உட்காந்து எல்லாத்துக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காரு. எப்படி கேட்கிறாரு, எனக்கு கண்ணு தெரியாது அதனால ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போர்ட்ல எழுதி வச்சிருக்காரு. அப்போ அந்த போர்ட்ல எழுதி வச்சிருப்போம், அவங்க யாருமே அந்த போர்டை பார்த்துட்டு போறாங்க, யாருமே ஹெல்ப் பண்ணல. அப்போ அந்த வழியா ஒரு லேடி வராங்க, வந்துட்டு அந்த போர்ட்ல இருக்க லெட்டர்ஸ் அழிச்சிட்டு வேற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. அப்போல இருந்து எல்லா ஹெல்ப் எல்லாம் அவருக்கு நிறைய கிடைக்குது. அப்போ அந்த விமனை பார்த்து அந்த பிளைண்ட் மேன் கேட்குறாங்க, இத்தனை நாள் நானும் எழுதி வச்சிருந்தேன் எனக்கு ஹெல்ப் கிடைக்கல, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ஒன்றும் பண்ணல, நீங்க எழுதின வேர்ட்ஸையே தான் நான் மாற்றி எழுதியிருந்தேன். எப்படின்னா த வேர்ல்ட் இஸ் பியூட்டிஃபுல் பட் ஐ கான்ட் சீ இட் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த வேர்ட்ஸை பார்த்து தான் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைச்சது. ஸோ வேர்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அடுத்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நமக்குள்ள தூங்கிட்டு இருக்க ஜெயண்டை தட்டி எழுப்புறது. கன்சிஸ்டன்சினா ஒன்றும் இல்லைங்க, தொடர்ந்து நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு நாள் வந்து நான் படிச்சுட்டா பெரிய ஆள் ஆயிட மாட்டேன், டெய்லியும் நான் அதை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் ஸோ கன்சிஸ்டன்சி அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ போடும்போது கூட எனக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இப்போ நீ ஆரம்பிக்கிற ஓகே ஆனால் கன்சிஸ்டன்சின்றது ஒன்றை இருக்குமா அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நமக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவலுக்கு ரீச் ஆக முடியும் அப்படின்றது தான். ஸோ இதில் கேனி அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்ண சொல்கிறாரு ரைட்டர். CANI அப்படின்னா கன்சிஸ்டன்ட்லி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை நெவர் எண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து அந்த சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதா. கன்சிஸ்டன்ட்லி அப்ளை எண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட், நெவர் எண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பா இந்த கேனி அப்படின்றத அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த புக்ல இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த 4 பாயிண்ட் எனக்கு முக்கியமா பட்டுச்சு. டெசிஷன், அப்புறம் வேர்ட்ஸ், பிலீஃப், அப்புறம் கன்சிஸ்டன்சி. ஓகே, இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த புக்கையும் கண்டிப்பா படிங்க.
இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அண்ட் ஹாப்பி பொங்கல்.